குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேலத்துலேருந்து ஒரு சின்ன ட்ரிப்புங்க. ஏற்காடு சேர்வராயன் மலை கோயிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலைப்பாதையில் தான் போயிட்டுருக்கோங்க. காட் ரோட்டில் ஒன்றும் டிராஃபிக் பெருசாக இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. மார்னிங் ஹவர்ஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அந்த மலை தொடர்ச்சிகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 60 அடி பாலத்திட்ட வந்துட்டாங்க பாருங்கள். 60 அடி பாலம், அது பழைய பாலம், அந்த காலத்து பாலங்க. அது ஸ்டீல் பிரிட்ஜ். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் மாற்றி கட்டிட்டாங்க. இதே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதுதான் சின்ன பாலம். அது எதை வச்சு 60 அடி பாலம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நீளத்தில் இருக்கும், நீளம் 60 அடி, அதை வச்சு தான். மழை காலத்துலலாம் வந்தோன்னா ரெய்னி சீசனில் ஃபுல்லாக தண்ணி வருங்க. இதிலலாம் பாருங்கள், கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடும். ஹைட், நல்ல ஹைட்டு. காலையில் 9:30 கூட நல்லா சில்லுன்னு தாங்க இருக்கு. இன்னும் நல்லா இருக்குது வெதர் இங்கே. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இப்போல்லாம் இங்கே நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிறது இல்லைங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் படம்லாம், சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் படத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கார் சேஸு, இந்த பைக் சேஸ் எல்லாம் இந்த மலைப்பாதையில் தான் எடுப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போல்லாம் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை இங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏற்காடு மேலே வந்துட்டாங்க பாருங்கள். லேக் தெரியுதுங்களா? லேக்குக்கிட்ட வந்துட்டோம். ரெய்னி சீசன்லாம் முடிஞ்சிட்டனால லேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க இருக்க மாதிரி இருக்குது. இன்னுமே குறையும். சம்மர் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக குறையும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு. இதே நம்ம ரெய்னி சீசனில் வந்தால் ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி. லேக்குக்கிட்ட இருந்து வந்து இந்த ரவுண்டானாட்டை வந்து லெஃப்டில் வந்தோம். லெஃப்டில் போகணுங்க. நாகலூர் ரோடு, இந்த லெஃப்டில் போனால் தான் சேர்வராயன் மலை கோவிலுக்கு போகிற வழிங்க. இதுதான். இது எல்லாமே காஃபி பிளான்டேஷன்ஸ் தாங்க. கீழே இருக்க செடிகள் எல்லாமே காஃபி செடி தாங்க. காஃபி கொட்டை இதிலேருந்து தான் எடுப்பாங்க. அப்புறம் மேலே இருக்கிற பெரிய மரத்துல எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல கொடி, அதெல்லாம் மிளகு கொடிங்க. இந்த இடம் பார்த்திங்களா, அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இயற்கை காட்சிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரோடு போடுறதுக்கோசரம் மலை 2 பக்கமும் அப்படியே வெட்டி இது பண்ணியிருக்காங்க. இந்த இடமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு டனலுக்குள்ளே பூந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த த்ரில் தாங்க இங்கே கிடைக்குது இந்த பக்கம் வரும்போது. சேர்வராயன் மலை கோயிலுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். முன்னாடி ஆர்ச்சு, அருள்மிகு சேர்வராயன் காவேரி அம்மன் திருக்கோயில். இன்னும் 1 கிலோமீட்டர் போர்டிங் வச்சுருக்காங்க. சரிங்க, அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சேர்வராயன் மலை கோயிலுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் முன்னாடி. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, மேலே ஏறி பார்க்கலாம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அதான் கோயில். கீழே போகணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்கும். அப்போல்லாம் கார் பார்க்கிங் பண்ணிட்டாங்க இதெல்லாம். இங்கே வந்து வின்டர் சீசனில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரெய்னி சீசனாக இருந்தால் ரொம்ப மிஸ்ட் கவர் ஆகிருக்கும். ஏற்காடு மலையிலேயே இந்த இடம் தாங்க உயரமான இடம். ஒரு 5800 அடி உயரத்தில் இருக்கோம் நாங்கள். நம்ம இப்போது இங்கே வந்து கோயில் தான் இருக்குது. அதை விட்டால் போலீஸ் அந்த ஒயர்லெஸ் டவர்ஸ் எல்லாம் இருக்குது.
இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு மேலே ஏறி வந்திருக்கோங்க. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மலை எல்லாம் வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் வெதர் மெயினாக கிளியராக இருக்கிறதுனால கிளியராக தெரியுது நல்லா. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் ஏற்காடு மலை. இங்கேருந்து பார்க்கும்போது ஏற்காடு மலையே எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கோம். சரிங்க, அப்படியே நம்ம வந்து சேர்வராயன் கோயிலுக்கு போகலாங்க. அப்படியே இந்த சேர்வராயன் கோயிலோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஒரு கம்பீரமாக ஒரு காளை மாடு நிற்கிது இங்கே முன்னாடியே. சேர்வராயன் கோயில்ன்றது பெருமாள் கோயில் தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருப்பீங்க. முன்னாடி நாமம், இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், சாமி பார்த்திங்கன்னா உள்ளே குகைக்குள்ளே தாங்க போகணும். மலைக்குள்ளே குகை, அது கீழாகவே இருக்குது, குமிஞ்சு தான் போக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் வரவங்க எப்படி வராங்க குமிஞ்சுன்னு. இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படியே குமிஞ்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமியும் காவேரி அம்மனும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பக்கத்தில் வர வர கேமரா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சாமி அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்குங்க. ஒன்று இங்கே சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. சாமிக்கு பின்னாடி இருக்க குகை அதோட முடியறதில்ல, அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது இது. இந்த குகை பாதை அப்படியே இங்கேருந்து மைசூருக்கு பக்கத்தில் இருக்க தலக்காவேரி வரைக்கும் 450 கிலோமீட்டருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் பெரிய மர்மமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா 2 வண்டியில் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியன்லேயே ஆட்டுக்கால் சூப்னாங்க. அப்புறம் போய் விசாரித்தா கேட்டால் இது வந்து முடவாட்டு கிழங்குன்ற இதுலேருந்து சூப் போட்டதுங்க. இது வந்து கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே கிளம்புறோங்க இங்கேருந்து. அப்படியே வியூ ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த சைடு நல்லா இருக்குங்க. அப்படியே ரிட்டன் போயிட்டுருக்கோங்க. ஏற்காடுனாவே காஃபி அண்டு பெப்பர் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. ஃபுல்லாகவே காஃபி செடி தாங்க பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் கீழாவை. இது எல்லாமே காஃபி செடி தான். இந்த வீடியோவை எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பாருங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.